ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப 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 முக்கியமான தாள்கள். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்கள் ராசிக்கு நிறைய நடக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 5க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆச்சரியப்படுற போகிற மாதிரி கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலனை தான் 12 ராசிக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரனோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பலன்களை பார்க்கலாம். வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்கள் சஞ்சாரம், கிரகங்களுடைய நிலை ஆகியவற்றால் மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். அதுவும் இந்த மாற்றங்கள் தொழில் வாழ்க்கை, நிதிநிலை, திருமண வாழ்க்கை என அனைத்திலுமே காணப்படும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி 5ஆம் தேதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி. ஸோ அதன்படி உங்களுக்கான மாற்றங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷ ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களோடு பேசும்போது தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கணும். குடும்பத்திலோ அல்லது வணிக உறுப்பினரிடமோ ஏற்படக்கூடிய நோய்கள் உங்களை பாதிக்கக்கூடும் என்பதால் வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். வியாபாரத்தில் மற்றவர்கள் நம்புவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்களுடைய அதிர்ஷ்ட ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நிறம் பயன்படுத்துங்க, நீல நிறம். 2வது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அவசரமாக அல்லது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. மற்றவர்களுக்கு உதவ வாய்ப்பு கிடைத்தால் தயங்க வேண்டாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். உங்கள் பெற்றோரோடு பேசும்போது உங்கள் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். புதிய முயற்சியை தொடங்குவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை, அதை பயன்படுத்துங்க. 3வது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு இதாக இருக்க போது. உங்கள் யோசனைகள் திட்டங்கள்லாம் சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தொழில் முயற்சிகள் லாபம் தரும். உங்கள் வீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வரலாம். உங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை கொண்டாடலாம். மூதையார் சொத்துக்களால் நீங்கள் பயனடையலாம். உங்கள் நியாயமான உரிமைகளை பெறுவதன் மூலம் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்புங்க. நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை பெறுவீங்க. புதுசாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் உள்ளவர்கள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் பெறுவீங்க. கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது முக்கியம். உங்களின் வேலைகளுக்கு மற்றவர்களை சார்ந்திருப்பதை தவிர்க்கணும். ஏன்னா அது தாமதங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்குள் சிறிய சச்சரவுகள் ஏற்படக்கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் பயன்படுத்துங்க. அப்புறம் சிம்மராசி. உங்கள் உடல்நலத்தில் ஏற்றிறக்கங்கள் உள்ள கலவையானதாக இருக்கும். அதனால் உடல்நலத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரை பாருங்கள். அதை நீங்கள் பார்த்து உடனே கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. மீறி அதை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. இருப்பினும் உங்கள் அன்புக்குரியவரின் ஆதரவு உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுப்பது முக்கியம். ஏன்னா அவற்றை தாமதப்படுத்துவது நஷ்டத்திற்கு வழிவகுக்கும். குடும்ப உறுப்பினரின் உடல்நலம் மோசமடையக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் வாகனம் ஓட்டும் போது அல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்கு அலுவலகத்தில் சூழல் இனிமையாக இருக்குது. உங்கள் கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உறவுகளை இனிமையை அதிகரிக்கும். குடும்பத்தோடு கூடுதல் நேரத்தை செலவிடுங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு அமையும். வியாபாரிகள் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த முயற்சி செய்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. வாழ்க்கை துணையோடு நீண்ட தூர பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதனால் மெரூன் பயன்படுத்துங்க. ஸோ மெரூன் பயன்படுத்தும் போது அதில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு துலாம் ராசி.
துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டும். உங்கள் வேலை செய்யும்போது கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்க திட்டமிட்டால் அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஆனால் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீங்க. ஏன்னா அது சிக்கல்களை ஏற்படுத்தும். உங்கள் முன்னேற்றத்தில் உள்ள தடைகளை தாண்டி செல்லுங்க. உங்கள் துணையோடு ஒரு தொழிலை தொடங்க நீங்கள் பரிசீலிங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதை பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு உங்களுக்கு நம்பிக்கையானதாக இருக்கும். வேலை தொடர்பான சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் அது முடிவுக்கு வரும். உங்கள் வேலையில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு தருவாங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் வேலையை திட்டமிட்டால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நாள் சுமாராக இருக்கும். இனி நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மூத்த குடும்ப உறுப்பினர்களோடு விவாதங்கள் ஏற்படும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும். சிங்கிளாக இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏற்ற ஒருவரை பார்க்கலாம். மாணவர்கள் உங்கள் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை, அதை வந்து பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளாக அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்கணும். மூதையார் சொத்து தொடர்பான விஷயங்களை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒரு நண்பர் உங்களை ஒரு பரிசு மூலம் ஆச்சரியப்படுத்தலாம். திருமணமாகாத நபர்களுடைய வாழ்க்கையில் புதிய நபர் நுழையலாம். கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது அவசியம். உங்கள் குழந்தைகள் உங்கள் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள். அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு. அதனால் ஆரஞ்சு நிறம் பயன்படுத்தினீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும். அதனால் ஆரஞ்சு நிறம் அதிகமாக பயன்படுத்த பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனி வழக்கத்தை விட சிறப்பான நாளை அனுபவிப்பீங்க. பெரிய லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துரத்தும் போது சிறிய லாபம் மட்டும் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் குறைவாக கவனம் செலுத்துங்க. இது விரும்பிய முடிவுகளை தராது. உடன் பிறந்தவர்களோடு இருந்த பிரச்சனை தீரும். குடும்ப விஷயங்களில் முழு கவனம் செலுத்தணும். காதல் உறவில் இருப்பவர்கள் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை அனுபவிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதை பயன்படுத்துங்க. ஃபைனலாக மீனராசி. மீனராசிக்கு இனி அலைச்சல் நிறைந்ததாக இருக்கும். வேலை அல்லது தொழில் நிமித்த காரணமாக நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். எனவே இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு முன்னுரிமை கொடுங்க. உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். இருப்பினும் வணிக நோக்கங்களுக்காக உங்களது நிதி உதவி தேவைப்படலாம். இது உறவினர்களுடைய உதவியை நாட வழிவகுக்கும். வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகளை தீர்க்க வெளிப்படையான தொடர்பை பராமரிக்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்பு, அதனால் கருப்பை வந்து நிறைய பயன்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு ராசிகளுக்கு ஏற்ப இனி ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.